ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது பஞ்சதந்திர கதையில் ஒரு கதை சொல்லுவாங்க, வழிகாட்டுதலுக்கு. ரொம்ப அருமையான கதை, அற்புதமான கதை. அதாவது ஒரு காக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் ஞாபகம் மூட்டுறேன். ஏன்னா அந்த வழிகாட்டுதல் எப்படி காப்பாற்றுதுன்னு. ஒரு காக்கா ஒரு மரத்தில் கூடு கட்டி முட்டை போட்டு வச்சுக்கிட்டு இருந்து. ஆனால் அது பறக்க போகும்போது ஒவ்வொரு முறையும் அந்த முட்டையை அங்கேருந்து அந்த மரத்தில் வாழ்ந்த பொந்தில் வாழ்ந்த ஒரு பாம்பு அந்த முட்டையை கொத்தி கொத்தி சாப்பிட்டு போயிட்டு. இது காக்காவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்ன பண்ணுறது, இந்த பாம்பு நம்ம முட்டையை தின்னுக்கிட்டு குஞ்சு பொறிக்க முடியாமல் நம்மளை ஆக்கிட்டே இருக்குதே, நம்ம முட்டையெல்லாம் சாப்பிட்ருதே. ஆனால் அந்த பாம்பை எதுக்கிற தகுதி யாருக்கு இல்லை? காக்காவுக்கு இல்லை. இதுதான் வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கணும். உங்கள் பிரச்சனை தருகிற பொழுது அந்த பிரச்சனைக்கு உடையவரை உங்களால் எதிர்க்க முடியாத போது நீங்கள் பலவீனமாயிருவீங்க. அப்போ தான் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும். நான் பார்த்துக்குவேன்னு தெம்பு இருந்து நீ பார்த்துக்கிட்டா கரெக்டு. பார்க்க முடியாது. நிறைய பேருக்கு அப்படி தான். அவன்கிட்ட மோத முடியாதுமா, அவங்கள்ட்ட மோத முடியாது, அது போய் இன்னும் வம்பா போகும், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி சிக்கலில் இருப்பாங்க. வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரச்சனை என்பது சாதாரணமாக வந்தால் பரவாயில்லை, நம்மளை விட பலவான்கிட்ட வருகிற பொழுது என்ன பண்ண முடியும்? அடங்கி தான் போகணும். அடங்கி போகும்போது வாழ்க்கை அழிஞ்சு போகும். இப்போ இந்த காக்காவுக்கு அந்த பரிதாப நிலை. முட்டையை காப்பாற்றணும்னு தோணுது, ஆனால் முட்டையை எடுத்துக்கிறது யார்? அந்த மரத்தில் இருந்த பாம்பை இது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதுவும் பயந்து வாழுகிற பொழுது ஒரு முறை அதுக்கு அந்த மரத்துக்கு அடியில் ஒரு நரி இருந்தது. அப்போ அந்த நரிகிட்ட இது கேட்டதான், இப்படி எனக்கு முட்டையெல்லாம் அந்த பாம்பு தின்னுக்கிட்டே இருக்குதே, பாம்பை என்னால் எதிர்க்க முடியல, என்ன பண்ணுறது? அப்போ நரி ஐடியா கொடுத்து, நீ இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்கிற மாதிரி நீ கேளு, தப்பிச்சுக்கலாம். சரின்னு சொல்லிட்டு நரி ஐடியா கொடுத்து, நீ என்ன பண்ணுற, இந்த நாட்டினுடைய அரசி குளிக்கிற பொழுது நகைகள்லாம் கலத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க. அந்த நகை ஏதாவது ஒரு நகை நீ என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் கொத்திட்டு வரணும். ஒன்று விரட்டிட்டு காவலாளிலாம் வருவாங்க. வரும்போது நீ என்ன பண்ணிடணும், அவங்கள உங்கள் பின்னாடியே வர வச்சு நேராக இந்த மரத்துக்கிட்ட கொண்டு அந்த பொந்துக்குள்ளே எதை போட்டுறணும், அவ்வளோதான். நீ அதை பண்ணிப்பார், அதுக்கப்புறம் உனக்கு விமோச்சனை வந்துடணும். காக்காவும் அதே மாதிரி நேர அந்த அரசி குளிக்கிற பொழுது நேர போச்சு தான். அவர் அரசி பார்க்குற மாதிரி ஒரு செயினை கொத்துச்சு. அரசி கத்துனா, சேவர்கள்ட்ட எல்லாம் சொன்னான். உடனே எல்லா சேவர்களும் விரட்டிகிட்டே வராங்க. அந்த காக்காவை பிடிக்கிறதுக்காக காக்கா நகையை வாயில் வச்சுட்டு அது பறந்து வந்துக்கிட்டே இருக்குது. நேராக அந்த மரத்தில் அந்த பொந்தில் போட்டுது. இதை சேவர்கள் பார்த்தாங்க. சேவர்கள் சொன்னாங்க, காக்கா நகை எங்கே போட்டுச்சு, அந்த மரத்தில் இருந்த பொந்தில் போட்டுச்சு, நம்ம எடுத்துக்கலான்னு உள்ளே விடும்போது உள்ளே இருந்து ஒரு பாம்பு. உடனே அவங்க ஈட்டி வச்சு அந்த பாம்பை குத்தி பாம்பை கொன்று வெளியில் எடுத்துக்கிட்டு நகையை எடுத்துகிட்டு போய் அரசிட்ட கொடுத்ததாக வரல. இப்போ காக்காவுக்கு என்னாச்சுது, பாம்பு ஒளிஞ்சுது. இப்போ நல்லா சிந்திக்கணும். இப்போ வழிகாட்டுதல்ன உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அடுத்த நிமிஷம் ஜீம்பூம்பா அந்த பாம்பு செத்துறணும் இல்லையா? என்ன நினைப்பாங்க, பாம்பு உடனே செத்துறணும். குருமார்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவஸ்தைப்படணுங்கிறது உங்கள் கர்மா. அந்த அவஸ்தையை நீங்கள் படவும் செய்யணும். அந்த அவஸ்தையோடு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களான்னு பார்ப்பாங்க. இதுதான் முக்கியம். அந்த வழிகாட்டுதலில் மாந்திரிகத்தை நம்பி நிறைய பேர் போகிறது காரணம் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க. போன உடனே நடந்துடணும்னு நடக்கவே நடக்காது. அந்த வழிகாட்டுதலில் தான் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், அவர் நினச்சி ஒரு குருட்ட நம்ம போய் கேட்கும்போது குரு என்ன பண்ணணும், உடனேயே அந்த பாம்பை கொன்னுறணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க கொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஐடியா, உங்கள் அறிவுக்கு கொடுப்பாங்க, எப்படி தப்பிக்க வேண்டும். அப்போது எந்த வல்லவனாக இருந்தாலும் அந்த வல்லவனை நாம் வெல்லலாம். எப்படின்னா, அவனுடைய வழியிலே போகணும். அவன் போய் எப்படி வந்தானோ அதே மாதிரி அவன் பொந்துக்குள்ளே நகையை போடுகிற பொழுது மற்றவர்களால், ஏன்னா இதால் அடிக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன மற்றவர்களை ஏவி விட்டு அடிக்கக்கூடிய, அப்போ அந்த முயற்சி. அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, நான் போய் எங்கே ராணிகிட்ட போய் நகை எடுக்கிறது, நான் எங்கே கொண்டு போடுறதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா பாம்பு டெய்லி முட்டை தின்னுட்டு.
நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. ஒரு குருமார்களை சந்திக்கின்ற பொழுது அந்த குருட்ட கேட்டால் அவரே எல்லாம் பண்ணி கொடுத்துடணும். அவரே என்ன பண்ணிடணும், எல்லாம் பண்ணி கொடுத்துடணும். உங்கள் கர்மம் என்ன பண்ணோம், உங்கள் கர்மம் பண்ணணும் இல்லையா? உங்கள் கர்மாவை நீங்கள் அனுபவிக்கணுமே. நீங்கள் பிறந்தது அதுக்கு தானே.